விஷால எப்படியாவது கல்யாணம் பண்ணணுன்ற நோக்கத்தில் வந்துட்டு ஸ்ரீஜா வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு பர்த்டே பார்ட்டின்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு ஜூஸில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து அவரை மயக்கம் போட வச்சுட்டு இவங்க போயிட்டு அவர் பக்கத்தில் படுத்துட்டு ஃபோட்டோலாம் வந்துட்டு ரொம்ப க்ளோஸ்டாக வேணும்னே வந்துட்டு எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே குடும்பமாக கோயிலுக்கு போயிருக்காங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பானுமதி வந்துட்டு உன் பையன் வந்துட்டு தப்பு பண்ணிட்டான். அந்த ஸ்ரீஜான்ற பொண்ணு வந்துட்டு கர்ப்பம் வந்துட்டு கலைக்கிற மருந்து வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து வாங்கியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே மொத்த பேருமே ஷாக்கேட் ஆகிடுறாங்க. என் பையனுங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, 2 பேருமே நல்லவங்கன்னு சொல்ல, உன்னோட சின்ன பையன் தான் இதுக்கு காரணம்னு சொல்லி சொன்னோடனே சுபத்ரா செம்மையாக கோவம் வந்து விஷாலை போட்டு அடி அடின்னு அடிச்சிடுறாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே இசை வந்து சொல்கிறாங்க, இல்லை அத்தை நீங்கள் அப்படியெல்லாம் நம்பிடாதீங்க, கண்டிப்பாக இதில் வேறு ஏதோ ஒன்று சூழ்ச்சி இருக்குது, எதையும் வந்துட்டு மற்றவங்க சொல்கிறத வச்சு நம்பிடக்கூடாது, இதில் ஏதோ ஒரு பொய் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இசை எப்படியும் விஷாலை வந்துட்டு தப்பு பண்ணலன்றதை நிரூபிக்க வைக்க போகிறாங்க. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ரீஜாவை பற்றியும் வந்துட்டு விஷால் புரிஞ்சுப்பாருன்னு எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.